நம்பர் 2 என்னன்னா, இதுக்காக நான் நகை போடலைன்னா, நான் வந்து உன் மேல கேஸ் போடுவேன் அப்படின்றது வந்து அது கரெக்ட் கிடையாது. அது வந்து அன்எத்திக்கலா போகுது. ஒரு குடும்பத்துக்குள்ள அப்படி இருக்குன்றது கரெக்ட். கேட்கலாம் நியாயமா கேட்கறதுனா, "எப்பா எனக்கு சரி பங்கு எனக்கு குடு. உனக்கு வந்து நான் விட்டுர்றேன்" அப்படின்னு சொல்லலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. ஆனா அத விட்டுட்டு எனக்கு வந்து இவ்வளோ நகை போடு, அவ்வளோ நகை போடு. ஏன்னா ஒரு டைம்ல ஒரு வேல்யூ இருக்கு. ஒரு லேண்டுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வேல்யூ இருந்ததுன்னா, நகைக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஓகே 10 வருஷம் ஒரு உதாரணத்துக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா, அப்போ திருமணம் பண்றதெல்லாம் ஓகே. அதெல்லாம் வந்து குடும்ப சடங்கு. அத ஒண்ணும் இது பண்ண முடியாது. பட் இந்த ப்ராப்பர்ட்டீஸ் சம்பந்தமா அவங்க கேட்டாங்கன்னா, சம பங்கு கேட்கறது அவங்களுக்கு எல்லா வித உரிமையும் இருக்கு. சம பங்கு அப்படி இல்ல எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா, திருப்பி பேலன்ஸ் இருக்கிறதுல சம பங்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு ரைட்டே கிடையாது. அதனால தாராளமா நீங்க வந்து சம பங்கு குடுத்துட்டீங்கன்னா, குடுத்தாச்சு உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. சார் என்னோட இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப 100% சொத்துல அவங்க 2 பேரும் விருப்பப்பட்டு நான் 25 மட்டும் வாங்கிக்கிறேன்ட்டாங்க. அவருக்கு 50 இருக்குது. அந்த 25 வாங்கிக்கிறேன்னு எல்லா செட்டில்மெண்ட் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம்